கட்டிக்கிட்டு கற்பனை சுத்தமாக கட்டி விடுவா அப்படி கட்டால் போதாது கட்டுவது தவறாக அதை கொண்டு விடுவா ஆகிய மலையில் நிறுத்தி இந்நாட்டில் மலைக்கு மகளாக பிறந்தேன் முரளி போல வந்து அப்படித்தான் எனக்கு குடும்பம் அவனுக்கு தெரிவிப்பான் எனக்கு ஒழுங்கா வரல வானொலி பெட்டி வானொலி பெட்டி வானொலி பெட்டி வானொலி புட்டி வருவதற்கு கால தாமதம் எனக்கு வரக்கூடியவனி ஏன்னா கால தாமதம் நான் கேட்க மாதிரி யார் கேட்பா கேட்காம யாரா கேட்பா என்ன சொல்றேன் கேட்டா வீட்டு நான் செத்துருவா ஏண்டா ஏண்டா காலத்தம்மனு கேட்டு ஏண்டா காலத்தம்மனு கேட்டார் ஒரு தப்பா ஏன் கேப்ப ஆமா நான் எதனா சொல்லுவேன் சூட்டு மேலே இருப்பேன்
ஏய் நாளை விடாமங்கடா ஞாபகம் இருக்குதா ஏய் வந்தா ஏய் இன்னும் இங்கதான் கேட்டியா டேய் ஏன்டா காலத்தவனா அது தெரியாத பதில் சொல்லணும் நீ கேட்டா நான் அழுவேன் நான் கேளு ஏன்டா காலத்தவனா வந்தேன் ஆமா நீங்க கூப்பிடுங்களே சொல்லிட்டு வேக வேகமா வந்தேன் நான் கூப்பிடுறேன் வர வழியில சண்டை சண்டை எடுத்து அடிச்சா எங்க அண்ணன் இரும்பு குண்டா இரும்பு கொட்டியா ஒன்று குடுமா மண்டை ஐயோ பாவம் செஞ்ச விக்குமா வெள்ளரி பிஞ்சி பிஞ்சி அத வாங்கின ஒரு அஞ்சு அஞ்சு அதுல வீங்க குடுமா அஞ்சு பிஞ்சு ஒரே ஆள் சாப்பிட்ட பிஞ்சு நீ வீங்க நெஞ்சி அதுதான் வந்து சொல்லணும் வந்தேன் வேக போமா வரேன் அது ஏன் கேக்குறேன் ஏண்டா மனசு மப்பு மனசுல தங்குதான் மப்பு என் முண்டாட்டி பேருக்கு குப்பு முன்னாடி பேரு குப்பு கேக்குறேன் பாரு உனக்கு இல்லையா ஏண்டா காலத்தமிழ் கட்டுக்கடி கொட்ட நிற்கிறாய் தாய் வாங்கி நான் யார் யாரா அது தெரியாதா அவர் ஆம்பது தண்ணி அவர் ஆம்பது தண்ணி இந்த அணையவராட்டு ஆணைப்படியே அமரேச மன்னனுக்கு சும்மா சொல்லாத நம்ம 2 பேர் தான் ஏறி கேட்ட ஒன்ன ஒரு 2 வருஷம் நல்லா நினைச்சு பாரு அது ஒரு நேரம் அது ஒரு நேரம் இந்த அணையவராட்டு யார் சொல்ல வர சொல்றா சொல்றா சரி சொல்றா யாரு மறப்பாங்களோ இல்லையோ ஆமா இந்த ஜனம் மறக்காது ஏன்பா நம்ம 2 பேரும் எப்படிலாம் வாங்கி இருப்போம் நீ முன்னாடி போட்டு போயிருப்பேன் நான் பின்னாடி போட்டு போயிருப்பேன் அப்படிலாம் உதவான எத்தனைக்கு இங்கே நிற்கிறோம் அதான் சொல்லு அதை சொல்லு இன்னைக்கு நீ போன நகர நான் தோது வாங்கிக்கிறேன் நடத்த ஆனா உன் ராஜாவும் நடக்கு ராஜா நீ நடத்து ராஜா யாருக்கால நீ என்ன சொல்லு நீ அடிக்கிற இடத்துக்கிற நான் வாங்குற இடத்துக்கிறேன் ஒரு நேரத்துல நல்லா நினைச்சு பாரு ஒரு நேரத்துல ஆடியோ செருப்பா வாங்கணும் சரி ரைட் விடு மடையா இத பார்த்தாயா இது அனைவரோட ஆணைக்குடியே அமரேச மன்னனுக்கு சொல்லிச்சு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நம்ம எப்படியோ வந்தோம் எப்படியோ போனோம் பிஞ்சு போச்சு அதுதான் எப்படியோ வந்தோம் எப்படியோ போனோம் எல்லாம் ஒண்ணு மாதிரி சொல்லிச்சு அப்புறம் கம்மி தான் நீ சொன்ன பாரு ஒரு வார்த்தை சிரிக்காத நீ சிரிச்சா என் சூத்து வாயில இந்த அனைவரோட ஆணைக்குடி அவரே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இந்த அனைவரோட காலத்தில் அமரேச மன்னனுக்கு மகனாக பிறந்து முரளி என்ற பிரபலத்தை சீர சிறப்போடு வந்து வருகிறேன். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் நானும் நேரமாய் பட்டது இவரோட தந்தையை பார்க்க வேண்டும். சொல்றேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு அப்பயே சலுகை தான் ஆச்சு சத்தியமா சொல்றேன் இல்ல உண்மை
இறங்கும். உண்மை. நல்ல உள்ள பட்சம் அப்படியே இருக்கும் பாரு. நல்ல உள்ளவங்க பட்சம் அப்படியே இருக்கும், கெட்ட உள்ளவங்க பட்சம் ஏறணும். எங்க பாஜியார் நல்ல உள்ளவங்க பட்சம் ஒரு செத்து அவரும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. இல்ல ஏறவும் ஆனா செத்துட்டாரு. ஆனா நீ ஏன் சாகாம இருக்காத? எங்க வாத்தியார் முன்னாலே சொல்லிட்டாரு. நீ சாக மாட்டான் பங்காளி. ஆனா இப்ப அங்க இடம் இல்லையா? ஒரு பையனை கூப்பிட்டு வந்து நல்லா வளர்த்த. ஆனா வர சரியா மதிக்கிறது இல்ல, தொழில மதிக்கிறது இல்ல. நினைச்சா ஒரு இடத்துல மூலையில படுத்துக்கலாம். சீக்கிரமா அனுப்பி வைன்னு சொல்லியிருக்கேன். என் பாஜியார் ஒரு குத்து போய் ஓடணுமா? எனக்கு எது வேணாம், அது நீயே வராங்க. எங்க எங்கடா என் மகன்? அவங்க பெத்த புள்ளியா அவங்க தான் அடையாங்க. என் புள்ள என்கிட்ட கேட்டா அப்ப பெத்தனுக்கு அடையாங்க தெரியலையா? நீ யாரு? நீ வேலைக்கார. நான் வேலை செய்யலாம் தான் நினைக்கிறேன். ஆட்சி ஆத்து போதா எங்க உன்னால ஒண்ணும் முடியாது. இனிமே இலவச மகனே, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. பயபக்தியோடு என்னை மன்னன் என்னுடைய மகன். நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்து வேணா என்ன சொன்னேன்? தப்பா சொல்லியா? என்ன சொன்னேன்? நான் என்ன தப்பா சொல்ல? அப்பா உங்களை காண்பிக்கா ஓட பத்தி அடுத்த கடமைப்பா மகனே, நான் தப்பா சொன்னேன். இவன் பொணங்கில பிணங்கிதான் இருக்கா. என்ன பண்றா? ஜாட்டி கையில இருக்கிற அச்சது நான் ஒரு நேரம் நீ அவன் நீ அடிச்ச ஒரு நேரம் நீ அடிச்ச நான் வாங்கினேன். இப்ப நான் அடிக்கிற நேரம் வாங்கிதான் ராஜா காத்து அப்படியே அடிக்க நினைக்காத, ஒரு நேரம் திருப்பி அடிக்கும். நாளைக்கே மாறலாம். அது கலை தொழில் அப்படிதான்.
அப்பா இப்படி இப்படி அடிக்கலாமா? இல்லப்பா அவர் விளையாட்டு கருவி அப்படிப்பா நான் விளையாட குருவி என் மேல சேர்ந்து சூடு தூக்க விளையாட்டு கருவி சரி விடுங்க உன்னை இலக்காக அவசரமாக அழைத்தேன். நீயோ இளம் வயதிலிருந்து தக்க பதவி சேர்ந்து விட்டாய். ஆனால் தகுந்த நேரத்தில் ஒரு அழகான மணப்பெண்ணை பார்த்து உனக்கு திருமணத்தை வைத்து விட்டு அப்பா! பொறுப்பை முன்னிறுத்தே ஒப்படைத்து விட்டு நான் ஓய்வு பெறலாம் என்று நினைக்கிறேன். அப்பா அயலாத்தடி பட்டமடை முடித்து விட்டு தாயக திருப்பதியுடைய பார்ப்பதற்காக அப்படி வந்துட்டு திருமணம் உரைக்கின்றாகி அப்பா எனக்கு திருமணத்திற்கு என்னப்பா அவசரம் இத பாருங்கப்பா அப்பா 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 வாயில் இருக்கு. ஒருத்தர் தான் தெரியும் ஏண்டா அந்த குடும்பத்து ஏறிக்காரி எதிர்வாடி சுற்றிருக்காங்க எதுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆய் அக்கா எனக்கு ஏய் ஏய் பாரு சொந்தக்காரி பேசுற நேரம் ஏது ஏய் ஏய் நான் வேணா சொல்றது போட்டு கால் சார்ஜர் போட்டு நீ இன்னும் முன்னாடி இன்னும் 10 அடி முன்னாடி நான் சொல்றேன் இன்னும் 10 அடி முன்னாடி ஏண்டா நல்லா நினைச்சு பாரு எங்க அக்கா நம்ம வாய் வந்து அழுகு இருக்குமா ஏய் இதை சார்ஜ் போடு நம்ம நல்லா நினைச்சு பாரு எங்க அக்கா இல்லனா அதான உண்மை 10 வாட்டி அங்கடா பாடி டேய் மச்சான் 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 ஏய் அங்கடா பாடி பொறு டேய் நான் சொல்ல நான் உனக்கு தெரியல டேய் அந்த புளிய மரம் இருக்குதா இல்லையா நீ பாருங்க அறிவுல யாரா கேட்டா அந்த புளிய மரம் இருக்குதா ஏய் பாடி ஏய் அந்த புளிய உனக்கு மரம் இருந்தனே பெரியமா பெரியமா நீ சொல் பெரியமா இந்த நாயமா பெரியமா ஏய் அவன் முடியவே இல்லை. நல்ல இருந்தாலும் செஞ்சேன். நல்ல நீ நீ மாட்டாரு ஏய் பரவாயில்லை நீ சொல்றதா உண்மை அது போகட்டும் ஆனா அது போய் ஏய் என்னடா உங்களுக்கு என்ன உங்களுக்கு நீ தலையில இருந்து கால் வரைக்கும் ஏய். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏய். ஆனா சத்தியமா உண்மையை சொல்ல போக மாட்டேன் உண்மையை சொல்ல போக மாட்டேன் என்னடா போடா போடா சொல்லாத போக ஏய், மாட்டேன். போடா, போடா. போடா எங்க அக்கா இருக்கு வாய்விடா ஏய், வந்து. அப்பா இங்க பாரு ஐயா. எனக்கு இது ரெக்குமெண்ட் பார்த்து திருமணம் அவசரம் எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம் எனக்கு வேண்டாம்ன்றது அப்பா இத பாருங்கப்பா நீங்க ஒழுங்கு முறை திருமணத்துக்கு ஐயா, சொல்றீங்க நேர அப்பா வரணும் நினைச்சுக்காதீங்க. ஐயா இன்னைக்கு சாவாரம் நாளைக்கு ஏய், சாவாரம். ஏய், ஏய் பாருங்க, ஏத்துக்கிறானுங்களா அப்பா. உனக்கு 16ஆம் நாள் 16ஆம் நாள் திருமகாரி மண்டபத்துக்கு முதல் நாள் உனக்கு நான் தாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சாவு. ஏன் பண்ணாங்க பண்ணுங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இன்னும் யாரும் புரிய வைக்கிறீங்களா? ஏய், வாங்கடா. அப்பா இத பாருங்கப்பா நேர வரணும் திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் ஒன்று என்னோட விருப்பம் என்ன தெரியுமா நானும் நம்ம நாட்டை சுத்தி வளர போகிறேன் நாட்டை சுத்தி பார்க்க போகிறேன் அதனால் தான் பெற்றெடுத்தால் என்பது அனைத்து வீடு சென்று சுத்தி பார்த்துட்டு வருவேன் நகரம் வந்து உண்மைதான். நகரத்தை சுத்தி பார்த்து விட்டு நாட்டுக்கு போகிறேன். உண்மைதானப்பா? உன்னோட அனுப்பலாம் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நீ துணைக்கு போனா பரவாயில்ல. அப்பா கவலைப்பட வேண்டாம் இதை பார்த்துதான் அப்பா என்னோட துணை கடை போவீர்கள் நாங்கள் இருவரும் சென்று நகரம் வந்து எப்படியாவது நம்ம அழகா இருந்தோம். நாங்கள் சென்று இவ்வளவுதானே? டேய், 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 வாடா இங்க, டேய். மகனே, அப்பா நீ சென்று நான் வேணாதான் இருந்தோம். நகரத்துக்கு சென்று தயாராகி. அப்பா, அவா, அவா. ஏய் அப்பா நீயே பேசு. யாரு கேளு? இப்ப நீ பேசினாதான் எடுக்கணும். நான் பேசினா போது. நேர வரணும் என்ன சொல்லு? நான் என்னமா நீ? ஏய் நான் என்ன? அப்பா இப்போ சென்று நகரங்களை பார்த்து வருகிறோம் செல்கிறோம் டேய், டேய், வாடா இங்க. மகனே, அப்பா நீ நான் சொன்னா நான் சொல்லாது. துணைக்கு தானே போற வேலைக்கு போகலையா? டேய், என் மகனும் நகர்வனம் செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். நீ எப்படி இருந்தாலும் சொல்ற அதே மாதிரியே செய்யறேன் நானு. நான் என்ன சொல்ல போறேன், நீ என்ன செய்ய போற? இல்ல, அதே மாதிரியே செய்யறேன். ஆ? செவி சாய்த்து நான் செய்ய- உரைப்பதை நான் செவி செய்யலாமா? சாய்த்து கேட்கிறேன். நான் செய்யலாம். செவினா என்ன தெரியுமா? என்னது? செவினா என்ன? இந்த பையனா? அவர் என்ன செய்வாரு? ஏம்மா, 2-3 ரசிகர்களே, ஏதோ ஏய். ரசிகரேம்மா. என்னடா என்னமோ சொன்னாரு. 2-3 என் சாமான்டா என் சாமான கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்
ஐயோ, அவர் 3 சாமா அவர்தானா? ஏய், 3 அவர்தானா? சாமி, நீ என்ன 3 அடுத்தவர் கூறும் வார்த்தையை அழகாக செவிச்சாக்கி வைக்க வேண்டும். ஏம்மா, நீங்க என்ன 3 சாமா வச்சுக்கிறீங்களா? ஏய், நீங்க கூட வச்சுக்கிறீங்களா? ஏய், அதை விடு. இப்படியே பேசிட்டா பொழுதுதான் வெடிக்கும். ஆமா. நான் சொன்னேன், அவனுக்கு நீ விலைக்கு செல்லக்கூடாது, துணைக்கு தான் செல்ல வேண்டும். என் மகனோ நகர்வலம் சென்றிருக்கிறார், அவனுக்கு துணையாக நீ செல்ல வேண்டும். ஆனால் ஒன்று என்ன? கிழக்கு மேற்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 3 திசைகளுக்கு செல்லலாம். கிழக்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய 3 திசைகளை செல்லலாம். ஆனால் வட திசைக்கு செல்லக்கூடாது. ஏன் வட திசைக்கு போகக்கூடாது? அங்கே கலிகையர்கள் வாழும் திசை. கலிகன்னா என்ன? ராசி பெண்கள். ஏன் போனா என்ன? ஏய், மறையா. அங்கே சென்றால் புதுவென புத்திசவாசி. அங்கு செல்லக்கூடாது. இந்த விலையும் அவனுக்கு தெரியக்கூடாது. 3 திசைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டும். அழகான காட்சிகளை அவனுக்கு காண்பித்து விட்டு விரைவில் இல்லம் திரும்ப வேண்டும். சென்று வா. நம்ம கொழாவூர் அசோகனம் போன மாரி போகக்கூடாது. மடிக்கு தந்தணும். கொழாவூர் அசோகனுக்கு போனார். அவர் போனது உனக்கு எப்படி தெரியும்? அது யாருக்காக? உனக்கு எப்படி தெரியும்? அது முன்ன நான் தான் அங்க போயிருந்தேன். அங்க போய் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்?